அங்க போய் நின்னு போன் அடிக்கிறேன், நீ எடுத்து பேசணும். பேச மாட்டேன். பேச மாட்டேன்னா திரும்பி வருவேன். அடுத்த வாரம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம். நாளைக்கு பட்டு எடுக்க போறோம். உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையே நாங்க செலக்ட் பண்ணிருந்தோம். அதை கேட்க தான் தாயே போன் போட்டேன். உன்னை கடத்திட்டு போறதுக்கா போன் போட்டேன். சொல்லு, என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. வர வர நல்ல போய் சொல்ல படிச்சுக்கிட்டீங்க. சரி, நான் போனை வைக்கிறேன். உளுந்தங்கச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அவ்வளவுதான் பிடிச்சிரும் அடியில. அப்புறம் எங்க அப்பா வந்து திட்டுவாங்க. நீ சொல்லிட்டு போன வை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டைம் ஆயிட்டு. போனை வைங்க. அவ்வளவுதான் டைம் இன்னைக்கு. ஓகே, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். பாய், நாளைக்கு சந்திப்போம். சரியான புழுவனி முட்டையா இருப்பார் போல இருக்க. அடுத்த வாரம் கல்யாணமா? எவ்வளவு அழகா சொல்றாரு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா வந்துட போறாங்க. சரி, வீடா இது? இந்த மனசு எங்கெல்லாம் துட்டு ஒளிச்சு வச்சிருப்பாரு. அங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒத்து ரூபா கூட இல்ல. நம்ம கையில 4 துட்டு புழங்கினாதான் 4 பேர் மதிப்பான். இல்ல நம்மள யாராவது மதிக்காவலாம். இந்த வெயிலுக்கு மூஞ்செல்லாம் கருத்து கரிச்சட்டி மாதிரி இருக்கேன். சரி, ஏதாவது பியூட்டி பார்லர்ல போய் மூஞ்ச வெள்ளை ஆக்கிட்டு வரலான்னு பார்த்தா துட்டும் கையில இல்லாம இருக்கேன். மனுஷன் பியூட்டி பார்லர் போறேன், ஒரு 500 ரூபா தாருவாயின்னு கேட்டா அவ்வளவுதான் ஓட விரட்டுவாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல யாராவது ஒருத்தட்டு ஆட்டையை போடுவோம். சிம்முகிட்ட பியூட்டி பார்லர் போனோம், துட்டுதா அப்படின்னு கேட்டா தரமாட்டான். ஏன்னா நான் பியூட்டி பார்லர்ல போய் அழகாயிட்டோம்னா அவளுக்கு போறாம. ஆள் அனக்கத்து கண்ணுல கதவு வர பாதி திறந்து கிடக்கு. சிம்மு, வீடு திறந்து கிடக்கு. நீ எங்க இருந்து வர? யார எங்க போவேன்? மாட்டுக்கு புல்ல இருக்க போனேன். என் மகன் வீட்டுக்குள்ள இருந்தானே. நான் 10 நிமிஷமா கிடந்து கீறுன்னு கிடக்கே. சிம்முன்னு ஆள் அனக்கத்து கண்ணுல கதவு வர பாதி திறந்தாப்புல கிடக்கு. அத உன்னை காணலையே பாத்துட்டு இருக்கேன். வியாபார வெயில எங்கி போவதில்ல, வீட்டுல இருலன்னு இருக்கேன். எந்த அன்னைக்கு போனானு தெரியல. போனவே இந்த கதவு பிடிச்சி சாவியே அதுங்களை வச்சுட்டு போலாம்ல. அம்போட்ல திறந்து போட்டு போயிருக்கானே. ஆமா வசந்தி, ஏன் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க? கையில 10 பைசா துட்டு இருந்தானு மனசுக்கு உஷார் வரும். துட்டு இல்ல, ஒண்ணு இல்ல. அதான் ஒரு மாதிரி சுவாந்து கிடக்கேன். அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு ஒரே வாந்தி வைத்தால. என்னது? எங்க அண்ணனுக்கு வாந்தியும் வைத்தாலையுமா? புருஷனுக்கு வாந்தி வைத்தாலன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டலான்னு பார்த்தேன். சிம்மு கிட்ட இவ பேர வந்து நிக்கல. சின்னுகிட்ட எப்படியாவது ஐஸ் வச்சு ஒரு 500 ரூபாய் வாங்கிட வேண்டியதான். மொத்தம் 1000 ரூபாய் ஆச்சு. எப்படியாவது தலை முதல் கால் வரை நல்ல பியூட்டி பார்லர் போய் ஃபேசியல் அது இதுன்னு பண்ணிட்டு வந்துடணும். புள்ள கொண்டு போயிட்டு வரையற முதல்ல. என்ன நாலுபடி எங்க அண்ணனுக்கு வாந்தி வைத்தாலன்னு சொல்லிட்டு இருக்கியா? மனசு ஒண்ணு சொன்ன கேட்க வச்சு இதர்ச்சின போட்டு கண்டதையும் கழிது இந்த ஹோட்டல்ல தின்னுபட்டு வந்து ஒரே வாந்தி வைத்தால எந்திக்க முடியாம கிடக்காரு. நானு என்னென்னவோ கை மருந்தால கொடுத்து பார்த்தாச்சு, ஒண்ணு காணப்பட மாட்டேங்குது. சிறுபடி ஒரு செந்தில் கவுண்டமணி படத்துல கவுண்டமணிக்கு பயங்கரமா வைத்தால போவோம். அப்போ செந்தில் வந்து ஒரு சிவப்பு கலர் துணியை கொடுத்து என்ன